இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களும் கூட. இந்த கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிற யாவருக்கும் சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக ஆரம்ப ஜெபமாக நம்மளுடைய போதகர் வந்து ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல கூடுகையை, ஒரு நல்ல ஆண்டவர் கொண்டாட்டத்தை நமக்கு தந்ததற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, உம்முடைய சமூகம் எங்களை ஆண்டவரே சூழ்ந்து கொள்வதாக, எங்களை பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நீர் மகிமைப்படுவீராக. ஓ, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரஜாதிகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே மெய் ஜோதியா இந்த உலகத்தில் அவதரித்த இந்த நாளை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்தீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக மறுபடியும் வரப்போகிறீர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை கொண்டாடுவது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமுண்டாவதாக என்று தூதர்கள் வாழ்த்தினது போல இந்த நேரத்திலும் நாங்கள் யாவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உம்மை முன்னிறுத்தி ஆரம்பிக்கிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிராமங்களிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்குள் இருக்கிற பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் பிறந்த போது பயப்படாதீர்கள் என்று சொன்னீரே. தேவையில்லாத பயத்தை சத்துரு கொண்டு வருகிறான். அதையெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். மின்சாரங்கள், மற்ற கம்ப்யூட்டர்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இதை லீட் பண்ணி நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தயவுசெய்து எல்லாம் குவைட்டா இருக்காதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா செய்ய முடியும். ஓகே, ஒரு சின்ன ஒரு இது, கிறிஸ்மஸ் உருவமில்லா இறைவனை உருவத்தில் தரிசிக்க மாபெரும் தந்த மாபெரும் வாய்ப்பு. உருவமில்லா இறைவனை உருவத்தில் தரிசிக்க மாபெரும் தந்த மாபெரும் வாய்ப்பு. இது வந்து நமக்கு ஒரு கிடைச்ச பெரிய ஒரு வாய்ப்பு. ஏசப்பா வந்து இந்த உலகத்துல பிறந்தாரு, நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக பிறந்தார். இந்த உலகத்துல பிறந்தார், நம்மளுடைய உள்ளங்கள்லையும் ஏசப்பா பிறந்திருக்காரு. அந்த சந்தோஷத்தோட நம்ம எல்லாரும் சின்ன குழந்தைகள் முன்னாடி வந்து ஆனந்தமே ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலுக்காக ஆட வருகிறார்கள்.
அடுத்ததாக குட்டி குட்டி பூவா என்று பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம்மளது சின்ன குழந்தைகள். குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மூச்சும் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மூச்சும் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. பவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கி கொஞ்சுவே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. சின்ன குழந்தைகள் வசனம் சொல்ல மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. வசனன்றது வந்து நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ வசனம் சொல்லுது. பிள்ளையானவளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வசனம் தான் நம்மளை இன்ன வரைக்கும் நம்மளை விடாமல் வழி நடத்தி வருது. அதே போல தான் நம்மளோட பிள்ளைகளும் அந்த வசனத்திலே வளரணுன்றதுக்காக சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நிறைய வசனங்களை படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து எல்லாரும் சொல்ல இருக்காங்க. எல்லாரும் அவங்கள கரங்களை தட்டி உற்சாகமாக அவங்கள வரவேற்போம், என்கரேஜ் பண்ணுவோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. நெக்ஸ்ட்டு அது கற்றலாலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதம்
118 23. Proverbs wise maketh a glad father, but a fool is a mother's. Proverbs 10:1. இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிக சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேங்க்யூ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 27:14. பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். அப்போஸ்தலர் 5:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். சியோன் குமார்த்தே மிகவும் களிக்கூறு, எலிசீர் குமார்த்தே கெம்பீரி. இதோ ஒன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிற உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். சகரியா 9:9. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனோட ராஜ்யத்தையும் அவன் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்று நேக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தர் வைராகியம் இதை செய்யும். ஏசாயா 12:6. சியோனின் வாசமாய் இருக்கிறவளே, நீர் சத்தமிட்டு கெம்பீர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னடியில் பெரியவராயிருக்கிறார். யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாய். உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். போர் முடிந்தது, உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் அதற்கு தேங்க்யூ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எசாயா 9:6. கர்த்தர் என்னை விளையாடுகிறார், நான் தாச்சியாரே. சங்கீதம் 1. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் அவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் அவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு எல்லாம் திறக்கப்படும். உங்களில் ஒருவனுடைய தகப்பனாக இருக்கிற மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இவைகளே அறிஞ்சிருக்கும் போது உங்கள் பரமபிதாவானவர் தமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். January, Revelations 3:8. I know your deeds. I have placed before you an open door that no one can shut. I know that you have little strength, but yet you have kept my name and I have not denied my word. February, Zechariah 2:5. March, Psalms 118:23. The Lord has made it and it is marvelous in our eyes. April, Proverbs 21:31. The horses are made prepared for the day of battle, but the victory belongs to the Lord. May, Isaiah 40:2. Speak tenderly to Jerusalem and proclaim that her hard services has been completed, that her sins has been paid, sins received from the Lord's hand, double for all her sins. June, Ezekiel 33:11. I will multiply men and cattle upon you. I will make you to dwell as at the beginning. July, Deuteronomy 26:19. The Lord has said that I will set you in praise, fame and honor. August, Isaiah 60:20. Thank you. அவன் இதோ ஒரு கனியை கற்பதியாகி ஒரு குமரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? கர்த்தர் ராஜரிக பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. தேங்க்யூ.
அன்றாட பாதுகாப்புக்கான வசனங்கள். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நீ செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமாகவும், இரவில் உண்டாகும் பகைஞர்த்துக்கும் பகலில் பறக்கும் அன்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தங்கள். ஜனவரி மாதத்தின் வாக்குத்தத்தம். இதோ திறந்த வாசலை முன்பு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்தம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து கர்த்தர் அது மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்ச் மாதத்தின் வாக்குத்தத்தம். சங்கீதம் 118 23ஆம் வசனம். அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமீன். இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம். குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. எருசலேமின் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிறைவேற்றி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் வந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 40:2. ஜூலை மாத வாக்குத்தத்த வசனம். உபாகமம் 26:19. நான் உனக்கு உண்டு பண்ணின எல்லாவற்றை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றார். நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தானின் நிமித்தம் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்க செய்வேன். 2 சாமுவேல் 9:7. அவன் நியாயத்தின் நெறிகளை கொடுப்பதற்காகவும் எரிந்த நலலை போலவும் மங்கி எரிகிற தலலை போலவும் இருப்பாய். மத்தேயு 12:20. வழியில் உன்னை காப்பதற்கும் அவர் ஆயத்த பண்ணின ஸ்தலத்தை உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. சங்கீதம் 23:1. நன்றி. எல்லாம் மறுபடியும் குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல கொடுப்போம். ஓகே. அடுத்ததாக Hindi choir, Hindi song by Hindi church service people. शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा
நம் இயேசு பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரை ஆடி பாடி கொண்டாடுவோம் என ஆடி பாடி கொண்டாட வருகிறார்கள் நம்முடைய பாய்ஸ். பரலோக தேவன் பாடல் பிறந்தார், புகழ உண்டா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்து மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க.
வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. ஆனால் எல்லாருக்கும் இதே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டில் கேட்ட மாதிரி ஆண்டவர் உன்னதத்தில் உயரத்தில் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் ஆடுறது மட்டும் இல்லை, நாங்கள் பாடுறதுலேயும் சிறந்தவர்கள் என்று சொல்றதுக்காக நம்மளுடைய குழந்தைகள் எல்லாரும் வராங்க. பெத்தலையில் பிறந்தவர் என்ற பாடலை பாட. போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்றா பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, பாலானி தூங்கு தூங்கு பாலானி, பாலானி தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. களுக்காக ஆட வருகிறார்கள் நம்முடைய யூத் கேர்ள்ஸ். உன்னத
அன்பராய் இரட்சகர் மீட்பை தருபவராய் தாழ்மையில் ராஜனாய் தூய்மையின் உருவாய் உன்னத பிறந்தார் உன்னத பிறந்தார் உன்னத இருளை ஒளியால் நீக்கும் நட்சத்திரமாய் பாவங்கள் சாபங்கள் போக்கும் ஜெய கிறிஸ்துவாய் உன்னத பிறந்தார் உன்னத பிறந்தார் உன்னத மெசியா வந்தீர் சாஸ்திரிகள் மெய்ப்பர்கள் தேடியே வந்தனர் உம் பாதத்தில் பணிந்து தொழுது கொண்டனர் உம் கண்களில் மானிடர் நம்பிக்கை கண்டனர் உன்னத பிறந்தார் 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 உன்னத அருமையான நடனம். அடுத்ததாக கொயர் முன்பதாக வரும்படி அழைக்கு. விமென்ஸ் ஃபெல்லோஷிப், மென்ஸ் ஃபெல்லோஷிப்.
ஆசையாய் கூடுவோம், நாம் அன்புடன் பாடுவோம், இரட்சகர் பிறந்தார், நாம் ஆடி கொண்டாடுவோம் என ஆடி கொண்டாட வருகிறார்கள் நம்முடைய குழந்தைகள். பாவியான என்னையும் மீட்கவே, துரோகியான என்னையும் திருத்தவே, பரலோகில் என்ன சேர்க்கவே பிறந்தாரே இயேசு பிறந்தார், பிறந்தாரே இயேசு பிறந்தார். பாவியான என்னையும் மீட்கவே, துரோகியான என்னையும் திருத்தவே, பரலோகில் என்ன சேர்க்கவே பிறந்தாரே இயேசு பிறந்தார், பிறந்தாரே இயேசு பிறந்தார். இனி பிசாசுக்கு பிசிறு, பாவ பஞ்ச நகரு, ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் மாறிட்டேன், ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் மாறிட்டேன். பாவியான 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 என்னைய உன்னைய மாற்றி விட்டாரே, ஹே! பாவியான என்னையும் மீட்கவே, துரோகியான என்னையும் திருத்தவே, பரலோகில் என்ன சேர்க்கவே பிறந்தாரே இயேசு பிறந்தார், பிறந்தாரே இயேசு பிறந்தார். இருளின் பாதையில் நடந்த என்ன வெளிச்ச பாதையில் நடக்க செய்தார், இருளின் பாதையில் நடந்த என்ன வெளிச்ச பாதையில் நடக்க செய்தார். அடிமை வாழ்ந்த என்னையும் மீட்க அடிமை ரூபம் எடுத்து வந்தார், அடிமை வாழ்ந்த என்னையும் மீட்க அடிமை ரூபம் எடுத்து வந்தார். இனி பிசாசுக்கு அல்ல எனக்கு வந்தது இல்ல, ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் மாறிட்டேன், ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் மாறிட்டேன். வந்தாரு இயேசு ராஜா வந்தாரு, வந்தாரு வந்தாரு
ரட்சிப்பையே தந்தாரே. அடுத்ததாக ஒரு இன்டர்வியூ. என்னன்னா எல்லாரோட மனசுலையும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி எல்லாருக்கும் ஒரு நினப்பு இருக்கும் ஒரு சில நேரம். ஆனால் அதுவும் அதே தான். ஒரு சில நேரம் ஒன்னொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நல்லா இருக்க ஒரு காலம் உண்டு, கஷ்டப்பட ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்க காலம் உண்டு. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு காலம். ஒரு சில நேரங்களில் நினைப்போம், நல்லவங்களா இருக்க நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்படி துன்மார்க்கத்தில் இருக்கவங்கலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க ஒரு நாள், கஷ்டப்படுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன்னா அதுக்கு அவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, நல்லவங்கெல்லாம் கொரோனா வந்து அன்னைக்கெலாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா ஒரு காரியம், ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்த போகிறாரு, அதை வந்து பார்க்கறதுக்காகவே அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க ஒரு சிலவங்க, சரியா? இப்போ நல்லவன் நினச்சிட்டு இருக்க ஒருத்தவங்க, சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது நமக்கு தெரிய வரும். அப்படி நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள், அந்த நபரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு, சரிங்களா? கேமரா ஓகே, லைட் ஓகேவா? டேக் கேமரா, ஆக்ஷன். ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் காஃபி வித் கேடி. இன்றைக்கி ஒரு வில்லங்கமான ஆளுக்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் தான் இவரை இன்டர்வியூ எடுக்க போகிறல ஃபஸ்ட்டு. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப கேவலப்படுறோம், பெருமைப்படுறோம். கட் 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 கட். இவன் ஒருத்தன் ஒன்றா கட் பண்ணிடுவான். ஓகே, டேக் போகலாம், ஆக்ஷன். சரி, ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்கில் போயிடலாம். இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அவர் தான் பிதா. சாதா பிதா இல்லை, பொய்க்கு பிதா. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பொய்க்கு பிதா லூசிஃபர். ஹாய் லூசிஃபர், உங்களை பற்றி கொஞ்சம் தெரியும், ஆனால் ரொம்பலாம் தெரியாது. சரி, உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்களேன், கேட்போம். என்னை பற்றி தெரியாத உனக்கு? நீ கிறிஸ்டியன் தானே? என்னை பற்றி பைபிளில் நிறைய போட்டிருக்கு, படிச்சது இல்லையா? நிறைய கிறிஸ்துவங்க பைபிள் படிக்காம இருக்கிறது எனக்கு நல்லதா போச்சு. சரி விடு, நானே சொல்லி தொலைகிறேன். என்னோட பூர்வீகத்துல இருந்து சொல்லட்டா? எனக்கு தெரியாது. இல்லை மிஸ்டே வேறையா? சரி சொல்லுங்க, கேட்போம். கோடான கோடி தேவதூதர்கள் பரலோகத்துல தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தேவதூதர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவன். எத்தனை காலத்துக்கு தான் தேவனையும் ஆராதிக்கிறதுன்னு அவருக்கு மேல சிங்காசனத்துல உட்காந்து தான் யோசிச்சேன். அவ்வளவுதான். அப்பர் பேத்துல இருந்து லோயர் பேத்துக்கு வந்த மாதிரி எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டாரு. இதை ஏசாயா 14:12-17 எப்படி லூசிபர் ஆனன்னு எழுதியிருக்கு. ஆமாம் சாத்தான் சார், எங்களுக்கே வசனம்லாம் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா, நான் வசனத்தை நல்லா கரைச்சு குடிச்சிருக்கேன். அப்போதானே எல்லாத்தையும் வசனத்தை சொல்லி வஞ்சிக்க முடியும். ஓஹோ, அது சரி. எங்கள் சர்ச்சிலே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தான், ஆனால் நான் தான் காதில் வாங்காமல் விட்டுட்டேன். இதெல்லாம் இவன் சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கே. ஐயோ ஆண்டவரே. ஏய் தம்பி, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டு இருக்க. இன்னும் என்னை பத்தி புகழ்ந்து பேச எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ளயா? அதை விடு. இந்த உலகத்துல நீ எதுக்கு வந்த? இப்போ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? பரலோகத்துலதான் எனக்கு இடம் இல்லை. சரி, இந்த உலகத்தையாவது ஆட்சி பண்ணலான்னு பார்த்தா
அழகா 2 பேத்த படைச்சு அவங்களையவே ஆட்சி பண்ண சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு என்ன மரியாதை? இது அந்த 2 பேர் ஆதாம் ஏவாளா? ஐயப்பா, கரெக்டா சொல்லிட்டேன். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. பைபிளை படிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் எங்கே பைபிள் படித்தேன்? சண்டே கிளாஸில் எப்பயோ சொல்லி கொடுத்தாங்க. அது என் காதில் கேட்டுப்பேன் போல இருக்கு. சரி, நீ அவங்க 2 பேர்த்தோட குடியை கெடுத்தியே, என்னெல்லாம் பண்ணன்னு கொஞ்சம் நீயே சொல்ல கேட்போம். அவன் பண்ணதை எவ்வளோ பெருமையாக சொல்லுவான் பாருங்க. எப்பவுமே ஆதாமும் ஏவாளும் ஒன்னா வாக்கிங் போவாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஏவாள் மட்டும் தனியா வந்தா. சரி, ஆதாம் வரலன்னு துணைக்கு கூட போனேன். இந்த மூஞ்சி வச்சுட்டு நீ கூட போன. ஏய், அப்போதான் நான் வெள்ளையா அழகா இருந்தேன். இப்போதான் இந்த திருப்புறையிலுக்கு இப்படி கருத்து போயிட்டேன். சரி சரி, கண்டென்ட்டுக்குள்ளவா. சரி, கூட போயிட்டு இருந்தேன்ல, போற வழியில அவ ஒரு அழகான பழத்தை சாப்பிட்டான்னு என்ன குத்த சொல்லிட்டாங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் பொய்க்கு போய்தான்னு சொன்னேன்னு? மிஸ்டர் சாத்தான், நீங்கள் என்ன பண்ணுனீங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியணும்ல. இதோ இப்பொழுது உங்களுக்காகவே ஒரு குறும்படம். நல்லா தூங்குனீங்களா? சிங்கத்து கூட நல்லா விளையாடிட்டு அத்திப்பழத்தையும் சாப்பிட்டதில் நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஸோ குரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டேன். நீ தூங்கிட்டியாமா? ஆமாம், நீங்கள் நல்லா தூங்குனீங்க. உங்கள் குரட்டை சவுத்தத்தில் நான் எங்கே தூங்குனேன்? சாரி டார்லிங். சரி, நமக்கு நிறைய வேலை இருக்குது. நிலத்தையெல்லாம் பண்படுத்தணும். நீயும் கொஞ்சம் உதவி செய்யி. 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். ஏவாள், ஏவாள், உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். கேட்குதா இல்லையா? ஏங்க, அந்த பழத்தை பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாம், நீ எந்த மரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஆண்டவர் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, அந்த பழத்தை தான் சொல்கிறேன். ஓ, அதுவா? அதுதான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் எதுக்கு அதை பார்த்துட்டு இருக்க? உனக்கு இத்தனை பழங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இல்லைங்க, நாங்கள் சும்மா தான் பார்க்குறேன். சரி சரி, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, வா போகலாம். இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதை பார்ப்போம், வா. ஏவாள், ஏவாள், எங்கே போனா? ஆளையே காணோம். ஏவாள், இங்கே என்ன பண்ணுற? ஏங்க, இந்த பழத்தை சாப்பிட்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பழத்தை தான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை. நீங்களே சாப்பிட்றீங்களா? உங்களை விட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசே வரல. என்ன இவ காலங்காத்தாலேயே இவ்வளோ ஐஸ் வைக்கிறா? ஆண்டவர் பேச்சை கேட்குறதா, ஏவாள் பேச்சை கேட்குறதா? ஆண்டவரை சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஆனால் இவளை, ஐயோ, ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு இந்த பழத்தை சாப்பிட்றது தான். ஏங்க, எனக்கு என்னமோ பண்ணுதுங்க. எனக்கும் ஏதோ பண்ணுது, ஏதோ புதுசாக இருக்கே. நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? ஆண்டவர் வேற வர்ற சமயமாச்சே, நம்ம வேணா போய் ஒளிஞ்சுக்கலாம், வா. ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆட்வாணிகளாய் இருக்கிறோம்.
நீ நிர்வாணி என்பதை உனக்கு அறிவித்தவன் யார்? என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் எனக்கு அந்த கனியை கொடுத்தாள். நானும் அதை புசித்தேன் ஆண்டவரே. ஏவாள், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை நீ ஏன் புசித்தாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால் நான் அதை புசித்தேன். நீ இதை செய்தபடியால் எல்லா மிருகங்களின் நிமித்தமும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். என்னெல்லாமோ பண்ணி உன்னோட பிளானை நிறுத்திட்டு இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் எல்லாம் முடிச்சிட்டில்ல, அப்புறம் இன்னும் ஏன் இங்கேயே இருக்க? நான் எல்லாரையும் பாவம் செய்ய வச்சுட்டேன். ஆண்டவருக்கும் அவர் உருவாக்கின மனுஷங்களுக்கும் பகையை உண்டாக்கி இந்த பூமிக்கு அவர் என்னென்னலாம் செய்ய நினைச்சாரோ அது எல்லாத்தையும் நான் கெடுத்து முடிச்சிட்டேன். உதாரணத்துக்கு நோவா, ஆபிரகாம், தாவீது இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா ஜனங்களை யாராலையும் ரட்சிக்க முடியல. சரி, அதான் இத்தனை பேரை பாவம் செய்ய வச்சுட்டில்ல, இன்னும் ஏன் இங்கேயே இருக்க? போய் தொலைய வேண்டியதானே? அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நான் தான் இத்தனை பேர்த்த பாவம் செய்ய வச்சேன்ல, ஆனா ஆண்டவர் சொந்த மகளையே இந்த பூமிக்கு அனுப்பிட்டாரு. யோவான் 3:16 எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாமா எழுதியிருக்கு? என்கிட்ட சொல்லவே இல்லையே யாரும். சண்டே கிளாஸ்ல வருஷம் வருஷம் இததான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கூட உனக்கு தெரியல? நான் சண்டே கிளாஸ்க்கு போனதே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான். வெரி குட், வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். சரி, இவங்க சொல்லி கொடுத்தே உனக்கு புரியல, நான் சொன்னா மட்டும் உனக்கு புரியவா போகுது? உன்கிட்ட பேசியே எனக்கு வாயே வலிக்குது. நான் இப்ப போய் படம் போடுறேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் பிளஸ்ஸி. எங்கும் நடந்திராத, இனியும் நடக்காத, வரலாற்றையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தாவீதின் ஊரில் பெத்லஹேம் என்னும் நகரில் நடந்துள்ளது. அங்கே ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றி ஒரு ராஜா பிறப்பார் என்ற ஒரு அடையாளத்தையும் காட்டியிருக்கின்றது. அங்கே இயேசு என்னும் பேர் கொண்ட குழந்தை பிறந்திருப்பதாகவும் அவர் உலகத்தையே ரட்சிக்க வந்தவர் என்றும் கூறுகின்றார்கள். தற்போது அந்த காட்சியை நேரலையில் காண்போம். மேலும் அங்கே என்ன நடக்குதுன்றதை நமது செய்தியாளர் ஜான் இணைப்பில் இருக்காரு. அவரிட கேட்டு தற்போதைய தகவல் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஜான் இருக்கீங்களா? ஜான் இணைப்பில் இருக்கீங்களா? ஆமாம் பிளஸி, இங்கே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது. இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ராஜாக்கள் எப்போவுமே அரண்மனையிலே தான் பிறப்பாங்க, ஆனால் இந்த ராஜா மாட்டுத்தொழுவத்தில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு மெய்ப்பெருவுக்கு தான் சொல்லியிருக்காங்க பிளஸி. இங்கே 3 சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பொன், வெள்ளி, வெள்ளை போலம், தூபம் இருக்கும், எல்லாத்தையும் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய கூட்டம் இருக்குது. அங்கே நிறைய யூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம பக்கத்தில் ஒரு யூதருக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் பிளஸி. சார் என்ன ரொம்ப பிஸியாக நடந்துட்டுருக்கீங்க? இன்னும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அங்கே என்ன நடக்குன்னு சொல்கிறீங்களா? சாஸ்திரிகள் வந்திருக்காங்க, மெய்ப்பர்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. யாருக்காக? நம்ம ராஜா பிறந்திருக்காரு, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு. அதனால் எங்களுக்கும் ரட்சிப்பு கிடச்சிச்சு, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கிடச்சிச்சு. எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். கேட்டிங்களா பிளஸி?
யூதருக்கு ராஜா பிறந்திருக்காங்களாமா. போது நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். இப்படிக்கு செய்தியாளர் ஜானுடன் ஒளிப்பதிவாளர் ஸ்டீவ். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றது. மீண்டும் நாளை காலை செய்தியில் காணலாம். நன்றி, வணக்கம். சரி ஏசப்பா எங்களை காப்பாற்ற வந்து உன்னோட பிளான் எல்லாத்தையும் அழிக்க பூமிக்கு வந்தார். அதான் எல்லாத்தையும் அழித்து ஏசப்பா ஜெயிச்சிட்டார்ல. அப்புறம் ஏன் மிஸ்டர் சாத்தன் இன்னும் இங்கேயே இருக்கீங்க? உங்கள் இடத்துக்கே போயிடலாம்ல. இல்லை 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 இல்லை, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இங்க இந்த பூமிக்கு இயேசுநாதர் வந்துட்டு போயிருக்காரு. அவர் மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் என் கைவசப்படுத்தி எனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறேன். அதனாலதான் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயே பூந்து சண்டை, வஞ்சகம், பொய், பொறாமை, பெருமை, கெட்ட வார்த்தை, குடி, கஞ்சா, முக்கியமா வாலிப பசங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, இந்த மாதிரி அவங்கள பாவம் செய்ய வச்சு எனக்கு அடிமையாக்கிடுறேன். ஆமா மிஸ்டர் சாத்தான், உனக்கு ஒன்று தெரியுமா? இதெல்லாம் நீ தான் பண்றன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் உன்னை எதுக்கு விட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? ஏன்னா நீ வெறும் பல்லு புடுங்கின பாம்பு, அவ்வளவுதான். நானு பல்லு புடுங்கின பாம்பு தான். என்னால கடிக்க முடியாது, ஆனா என்னால மனுஷங்க மனசுக்குள்ள போய் பேச முடியும். உங்க சர்ச்சில் எல்லாரையும் நான் சில நேரத்துல பைபிள் கொண்டு வராம பண்ணியிருக்கேன். கையை உயர்த்தி ஆராதிக்க செய்ய விடாம பண்ணியிருக்கேன். ஆன்லைன் சர்வீஸ்ல வீட்லயே தூங்க வச்சிருக்கேன். இன்னும் பல காரியங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். உங்க கூட எல்லாம் இயேசு இருக்காரா? என்னது, எங்க கூட எல்லாம் இயேசு இருக்காராவா? ஐயோ ஐயோ, அதை எங்க சபைக்கு நிறைய முறை நிமிர்ச்சி காமிச்சிருக்காரு. ஆண்டவர் எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை அவர் வர வரைக்கும் நாங்க கடைபிடிப்போம். என்னது கடைபிடிப்பீங்களா? அப்படின்னு முடிவு வேணா எடுப்பீங்க, ஆனா உங்களை செய்ய விட மாட்டேன், தடுப்பேன். உங்களை ஏசப்பா கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போவேன். நீங்க செய்யற பாவத்துல அவரும் உங்களை விட்டுட்டு தூரமா போயிருவாரு. ஹலோ மிஸ்டர் சாத்தான், உனக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? பாதாளத்துக்கு கீழே படுக்க போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ தூரமாக்க நினைச்சாலும் எங்க ஏசப்பா நாங்க கூப்பிட்ட உடனே அவர் எங்களுக்கு சமீபமா வருவார். எது, நீங்க கூப்பிட்டா வருவாரா? எங்க கூப்பிட்டு தான் பாரு, வராரான்னு பாப்போம். எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 28:2, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான காரியத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் ஓடிப்போவான். நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டாம். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று தைரியமாயிருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அடுத்ததாக பெத்தலரை பிறந்தவரை பாடி ஆட வருகிறார்கள் நம்முடைய குழந்தைகள். தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னன் இயேசு பிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னன் இயேசு பிறந்தாரே. மைப்பர்கள் ராவினிலே மந்தை காத்திருக்க, மைப்பர்கள் ராவினிலே மந்தை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுமே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுமே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், அல்லேலூயா
நன்றி. மறுபடியும் ஒரு கரகோஷம் உங்களுக்கு கொடுப்போம். பூமிக்கு ஒரு புனிதம் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம்முடைய குழந்தைகள். புனிதம் வந்ததே பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. எளியோனை நேசித்த மாமன்னவர் ஏழையின் கோலத்தில் பிறந்தார் என்றோ. அறிஞானத்தை அவமாக்கியே உள்ளனை மீதினில் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். இயேசுவே உம்மை போல தேவன் வேறு இல்லை, பாவி என்கிட்ட என்ன ராஜா. கண்ணீரை துடைக்கிற காயங்கள் ஆற்றி நீரை என்னாலும் நீரை என்ன ராஜா. இயேசுவே உம்மை போல தேவன் வேறு இல்லை, பாவி என்கிட்ட என்ன ராஜா. கண்ணீரை துடைக்கிற காயங்கள் ஆற்றி நீரை என்னாலும் நீரை என்ன ராஜா. என்ன நலமை பரும் நீரே, உம்மை தொடரும் மாட்டுக்குட்டி நானே. என்னை தாண்டி வந்தவர் நீரே, என்னை கொண்டு சென்றிடுவீரே. என்ன நலமை பரும் நீரே, உம்மை தொடரும் மாட்டுக்குட்டி நானே. என்னை தாண்டி வந்தவர் நீரே, என்னை கொண்டு சென்றிடுவீரே. என்னாலும் உம்மோடு ஆடுவேன், என்னாலும் உம்மை நான் பாடுவேன். என்னாலும் உம்மோடு ஆடுவேன், என்னாலும் உம்மை நான் பாடுவேன். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். நன்றி சொல்லி நன்றி
அடுத்ததாக யூத் கொயர் கேஎல் ஜெயன்மித்த ராயர் என்ற பாடலை பாட வருகிறார். விண்ணை தூக்கி
தேங்க்யூ. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அது உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இதுவரைக்கும் இங்கு தேசங்கள் கேளா, அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் ஓடி ஏறே ஏறே மேலே ஏறே. ஓகே, ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எத்தனை பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. பாம்பன் பாலம்னு ஒரு பாலம் இருக்கு ராமேஸ்வரத்தில். அங்கே வந்து ஒரு சிலை இருக்குமா. அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. அங்கே வந்து ஒரு அப்பா ஒரு ரொம்ப கவலையோட ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்களாம். அந்த பிரிட்ஜ் வந்து அந்த காலத்துலலாம் மேனுவலாக தான் அதை சுற்றி அந்த பிரிட்ஜை மூடுறதும் திறக்கிறதுமா இருக்குமா. அப்படி அந்த பிரிட்ஜில் என்ன ஒரு விசேஷமான காரியம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல வந்து ஷிப்பெல்லாம் போகுமா. அந்த பிரிட்ஜில் வந்து மேலே ட்ரெயின் போகும், கீழே ஷிப்பு போகுமா. அப்போ எப்படின்னா, அந்த ஷிப்பு போகிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அந்த இதை ரோல் பண்ணி அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி வைக்கணுமா. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு அந்த அந்த ஓப்பன் பண்ணுற அந்த மனுஷன் இருப்பார் இல்லையா, அவர் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட மகன், அது வந்து ஒரு லஞ்ச் டைமாக இருந்துச்சு. அப்போ வந்து அவரோட மகன் 9 வயசு மகன், அவர் வந்து என்ன பண்ணாராம், அந்த அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்கே வந்தாராம். அப்போ என்னாச்சு, அப்பா சுற்றிட்டு இருக்கும்போது மகனும் சேர்ந்து அந்த அப்பாவோட சேர்ந்து அதை சுற்றுறாரு. அப்போ சுற்றும்போது என்னாச்சு, தவறுதலாக என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அந்த தம்பியோட அந்த 9 வயசு பையனோட கை வந்து அதில் மாட்டிடுச்சான். அப்போ அப்பா பார்க்குறாரு, மகன் ஒரு பக்கம் இருக்கான், இன்னொரு பக்கம் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மக்களை காப்பாற்றுறதா இல்லை அந்த மகனை காப்பாற்றுறதா, பயங்கர ஒரு பாச போராட்டம் இல்லைங்களா. யாருனாலும் யோசிப்பல, இப்போ இவ்வளோ பேர் போகிறதா இல்லை என்னோட ஒரே மகன், அவரோட ஒரே மகன் போகிறதா இல்லை இத்தனை மக்கள் போகிறதா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அப்போ வந்து அவருக்கு வேறு வழியே தெரியல. அத்தனை மக்களை காப்பாற்றணும்னா அவரோட ஒரே மகனை அவர் வந்து ஒரு பலியாக கொடுத்தாராம். அதே போலதான் ஏசப்பாவும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்காகவும் தன்னுடைய ஒரே மகனை பலியா ஜீவ பலியா நமக்கு இந்த உலகத்துக்கு தந்தாரு. அப்படிதான் இந்த கிறிஸ்மஸ் ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்மளுடைய சாபங்களை மன்னிக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் தன்னுடைய ஒரே மகனை
நமக்கு பலியா கொடுத்தாரு. அதுதான் கிறிஸ்மஸ். சாக்ரிஃபைஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் சாக்ரிஃபைஸ். நமக்கு என்ன முடியுதோ நமக்கு சக்திக்கு மீறி கொடுக்கறது தான் கிறிஸ்மஸ். சரியா? You were the word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you, our Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. You sing. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven
நம்ம இந்த வேலையெல்லாம் பாஸ்டம்மா நமக்கு முன்பதாக வந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஒரு நாளிலே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். நல்ல பாடல்கள், நடனங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கேட்டோம். ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதெல்லாம் ஷார்ட் மெசேஜிலலாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது ஒரு தேவ பலனாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படாத தேவ அறியாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் இந்த இந்த கேரல் சர்வீஸ் மூலமாக அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு ஒரு ஆண்டவர் நாளை நமக்கு நியமித்து தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம சின்ன ஒரு மெசேஜ் தான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை அனைத்தையும் அவர் படைச்சிட்டாரு, அழகாக படைச்சாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லை வானம், பூமி, கீழே இருக்கிற ஆகாயம், மற்ற கடல் எல்லாவற்றையும் அழகாக படைச்சார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிட்டு அந்த பக்கம் ஆண்டவர் அந்த ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கின பின்பு அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார். ஆண்டவர் ஏவாளை உருவாக்கினார். 2 பேரும் சந்தோஷமா அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், 2 மரங்களை அங்கே வைத்திருந்தார். ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீமை அறிகின்ற ஒரு விருட்சத்தின் கனியை வச்சிருந்தார். இந்த 2 கனியில் ஒன்று மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறிகின்ற கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த கட்டளைக்கு அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால், அந்த பழத்தை பறித்து அவங்க சாப்பிட்டதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணம் உண்டானது, ஒரு இருள் உண்டாயிற்று. அந்த இருள் அவங்க வாழ்க்கையை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வரும்படி அது செய்தது. அதே ஆண்டவர் அந்த தோட்டத்திலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல இயேசுவை குறித்து ஒரு நல்ல ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல கொடுத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அதை குறித்து நம்ம இந்த அழகான நாடகத்தில் கூட பார்த்தோம். ஒரு பாஸ்டரும் ஒரு பிசாசும் அவங்க 2 பேரும் அங்கே பேசுகிறத நம்ம பார்த்தோம். அதில் அவங்க சொன்னதை கேட்டோம் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் இந்த கனியை புசித்ததினால அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். பின்பு அவர்களுக்குள்ளே பாவம் பிரவேசிக்க ஆரம்பித்தது. பாவம் பிரவேசிக்க எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு அந்த பாவம் இருந்ததுனால அவங்க எல்லாரும், நிறைய ஜனங்கள் அதனால மரணத்தை தழுவினார்கள். இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார். ஆமென், அல்லேலூயா. மனிதனாக தோன்றினார் ஆண்டவர். அது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ கூட சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, அந்த பாம்பன் பாலத்தில் அந்த 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 சம்பவத்தை அழகாக சொன்னாங்க. அந்த ட்ரெயின் எப்படி ஒரே ஒரு மகனுக்காக அதை அவர்கள் என்ன செய்தாங்க, ஜனங்களெல்லாம் மரித்து போய்விடக்கூடாது என்று ஒரே மகனை அவங்க பலியாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம். பிதாவாகிய தேவன் அப்படிதான் ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தரளி நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்கள், அநியாயங்களை
மன்னித்து நம்மை பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு மனிதராக வந்தார், குழந்தை வடிவிலே. அதுதான் நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று எல்லாரும் கொண்டாடுகிறோம். மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுகிறோம். நம்ம அழகா ட்ரெஸ் பண்றோம், நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவன் 33.5 வருஷம் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அடுத்து 33.5 வருஷத்திலே ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், முள்முடி சூடப்பட்டார், கை கால்களிலே ஆணி கடாவப்பட்டார், இருதயத்திலே குத்தப்பட்டார், சிலுவையிலே ஏற்றி அவரை கொன்று போட்டார்கள். அதே ஆண்டவர் மரித்த பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். யோபு பக்தன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தாரு? இங்கே உயிரோடு எழுந்து விட்டு மறுபடியும் அவர் பரலோகத்துக்கு போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக மாற்றி அவர் வரும்பொழுது கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பதற்காக ஆண்டவர் 2வது முறையாக ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. அதை நினைத்து தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். அவருக்காக பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் இன்னும் எத்தனையோ மக்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து அறியாமல் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நாம் இந்த நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்கத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே யாராவது இயேசுவை அறியாமல் இங்கே வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய நாமம் என்ன தெரியுங்களா? என்ன தெரியுமா? ஏசாயா 9:6 அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அவருடைய பெயர் போலவே அவர் இன்றைக்கும் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க யாராவது இயேசுவை அறியாமல் இன்னும் நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இங்கே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கும் இரட்சகராக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி, சாபத்தை மாற்றி, பாவத்தை மாற்றி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். அது மட்டுமல்ல, அவர் வரும்போது நீங்களும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் ஆண்டவர் கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். அழகான பாடல்களை எல்லாம் பாடி, நடனங்களை எல்லாம் ஆடி நல்ல சந்தோஷப்படுத்தினார்கள். நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு முறை கூட தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நான் எல்லாருக்கும் அறிவிப்பப்பா என்ற ஒரு தாகத்தோடு நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா ஒரு நிமிஷம்? ஆண்டவரே, உங்களுடைய மேன்மையெல்லாம் துறந்து இந்த உலகத்துக்கு வந்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி தந்த எல்லாருக்காகவும் நம்ம நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு மாசமா வாலிப பிள்ளைகள் சாமு பல நாள் தூங்கவே இல்லை, சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டிருக்காங்க பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் எல்லாம்.
அதிகமாக இதுக்காக பிரயாசம் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறீங்க. அது நிமித்தமாக இவ்வளோ அழகான ஒரு நல்ல ப்ரோக்ராமை நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த வீடியோ கவனிக்கிறவர்கள், இங்கே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லை பிள்ளைகள், டீச்சர்ஸ் எல்லாம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க. வெரி குட். பாருங்க எங்களுடைய பிரயாசத்தை, யூத் பிள்ளைகள் எவ்வளோ நம்ம பிரயாசம் எடுத்து இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதன் மத்தியிலும் ஆண்டவருக்காக தியாகமாக இந்த பணியை செய்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். அவங்களுக்கு நேராக கையை நீட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. இவர்களை இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காய் அவர்கள் இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா. இவர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் சொல்லுங்க ஆண்டவரே. இன்னும் அவர்களை ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படத்தக்கதாய் இவர்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாம்காக நன்றி, ஸ்மித் அவர்களுக்காக நன்றி தகப்பனே. ஓ க்ளோரிமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடினவர்கள் ஆண்டவரே பிரயாசம் எடுத்து பாடினார்கள். டான்ஸ் பண்ண பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இந்த உலகத்துக்கு எங்களுக்காக வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் இரட்சகராகிய இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி இந்த உலகத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்களை இந்த பட்டணத்துக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்களும் தியாகமாய் இந்த பட்டணத்திலே செயல்பட, அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆண்டவரே, முதல் வருகையை தெரியாமல், இரட்சகர் ஏன் வந்தார் என்று அறியாமல் பல ஜனங்கள் இந்த பட்டணத்திலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் அப்பா. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவர் புரோகிராமை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுத்தீங்க. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்தீங்க. அதற்காக நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த புரோகிராமுக்கு புதுசா ரட்சிக்கப்படாத வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த அன்பை, இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளட்டும். அவர்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. அவர்களோடு கூட நீங்க இந்த செய்தியின் மூலமாய் பேசினதற்காக நன்றி. சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமை எங்கள் மேல் இறங்குறதுக்காய் நன்றி தகப்பனே. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது.